ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துக்கோங்க சைமர் கேம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா பார்பி கிரானி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இன்ட்ரோ போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் நான் நிறைய ட்ரை பண்ணதில்லை. இந்த கேமில் கிரானிக்கு வந்து சரியாக காதும் கேட்காது. வேஸ்ட் தான் நல்லா காது கேட்கும். என்ன எனக்கு என்ன அதுமா இது இனிமேல் இந்த கேம் சொட்டையும் கூப்பிட முடியாது. ஏன்னா இது இருக்குது, முடி இருக்குது, அதனால் பிரச்சனை. அது சொட்டையும் கூப்பிட முடியாதா? இது என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி, நீங்கள் சைடில் வராது. முன்னாடி தான் இது புது அப்டேட் இல்லை, பழசு வேறு இல்லை. டோர் எஸ்கேப் மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி அப்டேட்ஸ் இல்லை, அதனால் கோச்சுக்காதீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு. வாங்க இது தண்ணி விட்டுட்டு போவோம். என்ன இருக்குன்னு வந்துட்டு வெப்பன் கீ கற்றுச்சுன்னா நல்லா கொஞ்சம் இன்றைக்கி அந்த கிளவியை பார்க்கணும். ஐயோ ஒன்றுமே கிடைக்கல. ஐயோ ஷார்ட் கன் பார்த்து சூப்பராக போய் கை செத்துச்சு என் கையில். இன்றைக்கி அவன் தான் நீ கிளவி மாட்டுச்சு என் கையில். மொதல் ஷார்ட் கன் பார்த்து வேறு லெவலில் கிடச்சிச்சு. மீது என்ன நார்மலாக கண்டுபிடிச்சிடலாம். மீது என்ன அவ்வளோ கஷ்டம் இல்லை மீதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு இது ஒன்றும் கஷ்டம். மீதெல்லாம் ஒரு வழி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புவோம். போகிற வழியில் இது வராத வரையாக நல்லது. ஏன்னா இது சவுண்டும் கேட்காதா, பிரச்சனை அதுதான் நம்மளுக்கு. வரல. இப்போ நான் வாங்க அசம்பிள் பண்ணிட்டு வந்துடுவோம். இதில் க்ரீக்கிங் சவுண்டும் கிடையாது. இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு போர்டு வேறு லெவலில் ரெண்டாவது ஷார்ட்கன் பார்ட்டு ஒன்று பார்த்தாரு. ஐ திங்க் கிச்சனில் இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவு இருக்காளா? தீ மாதிரி வந்துருக்குது. இது போட்டோம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்படி வந்து நிற்போம். மேலே போட்டோம். தொல்லை பண்ணோம் நம்மளை. நம்ம அங்கிட்டு வேணாம், இப்படி போயிடுவோம். இது என்னது? இது ரிம் சாண்டில் வேறு லெவலு. அப்படியே சரி வந்துச்சா? சரி வாங்க இப்படியே போயிடுவோம். எனக்கு தான் இது வழியாக போனாலும் அங்கே தான் வருது. சரி வந்தோடனே ரிம் சாண்டில் தூக்கி இன்றைக்கி கேள்விக்கிட்ட யாருன்னு காமிச்சிடும். இங்கே ஒரு ஷார்ட் கன் பீஸ் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா இருந்தாரு செம்ம செத்துச்சு கேள்வி. நானாக கிளவியாக நீ பார்த்தேன். ஐ திங்க் ஹேமர் தான் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கார் எஸ்கேப் இது டோர் எஸ்கேப் மட்டும் தானே. இதில் ஹேமர் தான் கிடைக்கும். 98% வருது. வா ஆமாம் ஹேமருங்க சூப்பர். இப்படியே இது மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. தர்பூசணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வெட்டிடுவோம். ஐ திங்க் பேட்லாக் கீ இருக்கும் உள்ள. பேட்லாக் கீழே தான் வேறு என்ன இருக்க போகுது. வெப்பன் கீ இருக்கும். ரெண்டில் தான் எதுவும் இருக்க போகுது. இல்லை கார் கீ கிடைக்கும். லே ஹவுஸ் கீ. கிளவி வந்துச்சு. சோவா பிலால் இப்படியா இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லை நான் ஒரு மண்டையிலையும் ஒன்று போட்டிருக்கோங்க. இப்போ ஹேமர் வேணும், எனக்கு வேணும். போயிருக்குமா? ஐ திங்க் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், நம்புவோம். தான் வந்து ஒரு சப்புன்னு ஒன்று விடும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண போகிறோம்? சட்டம் நடிக்கிறதுல அச்சோ கேள்வி இங்கே தான் இருக்குது. எங்கே கேள்வி போக மாட்டேதுங்க. சோவா வந்துருங்க. ஹேமரும் எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. எப்படா வெப்பன் கீ கிடைக்கும்னு இருக்கு எனக்கு. கிடச்சிச்சுன்னா போதும். இப்போ ஒன்றே ஒரு சூடு அவ்வளோதான் வாங்க வந்துச்சு. தொல்லையாக இருக்காது நமக்கு. இன்ஸ்டாண்டில் எல்லாம் கிடச்சிச்சு. அங்கே போயிடுவோமா? செயின் கட்டிங் பிளேஸும் பார்த்தேன், இதுவும் பார்த்துறேன். இப்போ வந்து இது வரவும் மாட்டேது, பிரச்சனையாகவே இருக்கே. அது இது வந்து அடிச்சுட்டு வேணா செய்யுது. ஆஹா இது கீழே விழ மாட்டேது, எனக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டேது. இன்னும் இதெல்லாம் எப்போ கிடைக்குமோ? 2 ஷார்ட் கன் பீஸ் கிடச்சிச்சு. இன்னொன்று எங்கே இருக்கும்? நான் கிச்சன் வேறு பார்க்கலையோ. மேலே போவோம், ஏதோ இருக்காதுன்னு அது போட்டுட்டு போயிடுவாங்கட்டு. இப்போதைக்கு அது தேவையில்லை. கிச்சனில் 3ஆவது ஷார்ட் கன் மட்டும் கிடச்சிச்சும் போதும். செத்துச்சு நிற்கேன் கையில். எனக்கு
எதிரில் வந்து வர வெயிட் நான் இங்கே பார்க்கல. ஆஹா இல்லையா, வந்துச்சுன்னா பயமாக இருக்குங்க, அது அடிச்சிருமான்னு. போனால் ஒரு உசுறு பேர் கீழே. ஆஹா எங்கே நிற்கிதோ. இது வேறு பழைய அப்டேட்னால காகு. ஓகே இது ஓகே. ஆஹா வந்துருச்சு. என்னது இது மேலே இருக்குது? கிளியோட ஃபோட்டோ. கடைசியில் என்ன இருக்குது? பீஸ் ஆஃப் ஷார்ட் கன். செத்துச்சு எனக்கு என் கையில். இந்த கிளவி எனக்கு என் கையில் செத்துச்சு. ஏங்க இந்த இதில் நான் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும். இல்லை ஒரு வாட்டி செத்துச்சுன்னா திரும்ப வர அந்த ட்ராங்க்லோஸ் ஷார்ட்டை வச்சு ஒரு வாட்டி சுட்டேன். அது வரவே இல்லை. இப்போ டே 1லேயே நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். சாவு கிளவி சாக போகிறேன். அதுவும் துடிக்க ஷார்ட் கன்னால. போன வாட்டி என்னையா அழிச்சு கேம் ஓவர் பண்ணேன். ஒன்று ட்ராங்க்லோஸ் ஷார்ட் வச்சு ட்ரை பண்ணேன். போன வாட்டி என்னையா அழிச்சு கொன்னேன். அதனால இந்த வாட்டி நான் விக்டரி ஆகி ஏங்க ஏதோ சத்தம் அதிகமாக கேட்டுச்சுங்க, கொஞ்சம் பயமாக இருக்கே. ஏய் கன்று வந்துச்சுல்ல செத்துச்சு இன்னைக்கு. நான் ஏன் பார்த்துக்கணும் கிளவி இது வரையா சைமனோட ஆட்டத்தை பார்த்துருக்குல்ல. இந்த சைமனோட ஆட்டத்தை நீ முதல்ல பார்க்குற போகிற. சைமன் கிங்குடா. மேலே ஏறத்துல கிளவி வா கிளவி சுட முடியாது. ஷூட் பண்ணுறதே இல்லை. ஐயோ ஒரே அடி அடிச்சிச்சு. டே 1ல எஸ்கேப் பண்ணலாம் பார்த்தேன். டே 2ல எஸ்கேப் பண்ணியிருக்கேன் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கன்று சுடுற பட்டனே காமிக்கல. ஃபஸ்ட்டு இந்த ரூமில் இருக்க ட்ரையில் நான் எதுவுமே பார்க்கல. எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். இதை வெயிட் பண்ணுவோம் கன்று எடுக்கிறது. எடுத்துருவோம். வெளியே என்ன பண்ணுது? ஐயோ ஸ்டக் ஆகிடுச்சு. மேலே வருதா? பார்ப்போம். செத்துச்சு. கன் எடுக்கணுங்க எனக்கு. ஆனால் நம்ம ரூமுக்கு போகுதா? அது சொல்லணும் ஆப்போசிட்டில் வருது. நம்ம ரூமுக்கு வருது. செத்த இப்போ குதிக்க முடியாதா? நல்ல வேலைங்க இந்த கை கண்டு அச்சோ எழுதி வர. மாட்டில் ஃபீல் பண்ணுவேன். டே 2 என்ன அடி எனக்கு நீ போட்டேன். நான் மாட்டில் ஃபீல் வேறு பண்ணுறியா? இந்த கன் இப்படி மட்டும் பட்டன் கொடுக்க மாட்டீங்களா? சைடில் பட்டன் பண்ணோம்னா நான் போனது இப்படி அமைக்கணும். அந்த டைம் செத்துருக்கும். அந்த டைம் நான் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமை. இப்போ இருக்குல்ல சங்கு, நான் தான் கிங்கு. கிளவி சைமனோட ஆட்டத்தை இப்போ பாரு. கழுத்துலேயே போட்டல. அது ஒரு வாரி இங்கே வந்து நிற்குமா? இங்கே வந்து நிற்குது. நான் வேறு எங்கே போயிடுச்சு தெரியாத பயமாக இருக்கு. சாகலா ஐயோ தொட்டிட்டு வேறு வருது. மூணாவது புல்லட் எடுக்க போகிறாங்க இருந்து. பயமாக இருக்கு வேறு. இது அடிச்சு சொல்லுவோம். கேட்காதான் போடுது. சவுண்ட் இங்கேருந்து கேட்டுருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது பார்த்தாலும். வேலையை கொஞ்சம் டேரர் கம்மி தான்.
ஆனால் எனக்கும் ஒரு பயமுத்தி விடுது. நான் கீழே போய் நம்ம ஸ்பைடரை பார்த்துன்னா நான் வந்து வரல இந்த கேமுக்கு ஒரிஜினலுக்கு. இங்கே ஸ்பைடர் இல்லை ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பயம் இருக்குது, ஏன்னு தெரியல. லைட்டாக பயம் இருக்குது. வச்சுச்சுங்க டே 2 மேட்சா, இப்போ டே 3யா? நான் கொலை வரையில் இங்கே உங்க மேலே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். வேறு அது வேறு இங்கே தான் நிற்கணும். சினிமா போட்டு சார் கிளம்பி அடி வாங்குறேன் பாரு. கிளம்பி இது ஒரு ஆளுன்னு போயிட்டு 3வது டேக்கு போயிட்டேன் பாரு. ஒழிஞ்சிருங்க போட்டு இப்படி வழியாக போய் நம்ம கன்று எடுத்துட்டோம்ல. கழுவியாக பயந்துட்டேன். இது இருந்துச்சுன்னா நம்ம பொசிக்கிறோம், இதெல்லாம் பொச முடியாது. நம்மளை அது பொசிக்கிறோம். சீரியஸாக நான் இந்த கேம் வந்திருக்கேன் அவனால பண்ணேன். அம்முடிங்களா இங்கே இல்லை நம்ம கேம் தான் தட்டி விட்டால் வரும்ல. ரொம்ப நாள் பார்க்குறேன். ஆல்ரெடி நீ சாக ரெடியாவா? ஐயோ சைட்லேருந்து ஒரு முடிய வரக்கூடாது, மாடியிலேருந்து வரக்கூடாது. நான் வேண்டிக்கிறேன் கீழேருந்து மட்டும்தான் வரணும். ஆனால் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஐயோ இது லேட் பண்ணுற மாதிரி எனக்கு பயமாக வர ஆகுது. வந்துச்சுங்க நான் அடிச்சு கொண்டுருமானு. லேட் பண்ணாத கேள்வி டக்குன்னு எனக்கு பயமாக இருக்கு. டக்குன்னு கேள்வி கிளவி வா கிளவி டக்குன்னு வா கிளவி. நானும் வெயிட் பண்ணாத முடியலை. எவ்வளோ இதாக உங்களுக்கு வர மாதிரி தோணுது எனக்கு. தப்பாடி கிளவி செத்துருச்சு நினைக்கிறேன். எஸ் ஐ வின் கிளவி டை. கேம் விளையாடிட்டுருக்கேன். இப்போ நான் ஜெயிக்க போனேன். ப்ளே ஹவுஸ்கே தூக்கிட்டு எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். நான் பேர் கோட் கண்டுபிடிக்கணும். இன்னும் பேர் கோட் தேவையில்லையா? சரி வேறு செத்துருச்சு. சரி புல்லட்டை ரீலோட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் இப்போ கொல்லாமல் விட மாட்டேன். கொண்டுட்டாங்க ஒரு வழியா. இதோட அராஜகம் போயிடுச்சு அவ்வளோதாங்க. ஆனால் இங்கே தான் நான் பார்க்கவே இல்லை. அராஜகம் போயிடுச்சு. இதோட அராஜகம் என்ன பண்ணிருச்சுன்னா 2 வாட்டி அடிச்சிச்சு. செம்ம அடிங்க. அது அது அடியில் இடி அப்படி இருக்குது. 10 கிட்ட வருது. நீ கேள்வி பார்த்தேன் அது போட்டு அடிக்கிற அடியில் சுவா இப்போதாவது செத்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குது. இந்த கிளவி வேறு இல்லை. நம்ம நிம்மதியாக இப்போ எல்லா திங்ஸும் இருக்குது சேர்த்து பண்ணலாம். ஐயோ பேர்லாக்கி இன்னும் கண்டுபிடிக்கலையோ. நீ பேர்லாம் சேஃப்குள்ளே தான் இருக்கும். எப்போ ஏதோ கார் ஆஹா அந்த இடத்துல பார்த்து இருக்கவே இல்லையே. கண்டிப்பாக அங்கே தான் வெப்பன் கீ இருக்க போகுது. வேறு வந்து ஷார்ட் கன்னை வந்து புல்லட்டை ரீலோட் பண்ணுறது தான் பொறுமை இல்லை. அதான் இந்த இடத்துல இருக்கா பார்க்க கல்வி அது மொத்தமாக செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே போய் பார்ப்போம். இந்த இடத்துல போய் பார்ப்போம். இந்த இங்கே இல்லையா பக்கத்து வீட்டு ஒரு போல் என்ன இருக்கா பார்ப்போம். சரி நம்ம ஷார்ட் கன்னை புல்லட் தான் ரீலோட் பண்ணோம். வெப்பன் கீ கொடுக்கல. கழுவியும் இல்லை நமக்கு. சரி நம்ம எஸ்கே போனப்போ இந்த கிளவி முதல்ல கறியை பூசிட்டோம். இந்த கிளவியும் இல்லை கறியை பூசிட்டோம். நான் ஒரு லெஜெண்டாகவும் மாறிட்டுருக்கேன். ஆனால் முன்னாடி தான் வந்து பார்த்தா நான் வந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு பார்பி கிராணி மாதிரி இன்னொரு கிராணி விளாண்டேன்னா அந்த கிராணி நான் வந்து டே 2ல் ஜெயிச்சிட்டேன். இது டே 1 டே 3 ஆயிடுச்சு.
நான் வந்து டே 3 தான் இது கிளைய சுட்டு கொண்டிருக்கேன். ஆனால் எப்படி இருக்கும் எனக்கு கிளைய பார்க்க எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. சரி வாங்க, இன்னைக்கு வந்து வீட்டில் கச்சேரி தான். கிளவி சும்மா விஷயம் கிளவி இப்படி பண்ணிட்டே. இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல ஒரு கார் இருக்கா? சரி ஓகே. ஏங்க தேங்க்யூ கிளவி. கிளவி நீ ஒரு 2-3 விஷயத்தில் வேஸ்ட்டு, ஆனால் 1-2 விஷயத்தில் நீ பெஸ்ட்டு தான். ஒரு விட்டு ஹேமர் இல்லாமல் கிளவி வச்சுட்டேன். சத்தம் கேட்டுச்சுல நீங்களே. வராது, நம்புவோம். நம்ம சொன்னால் எல்லாம் கேம் வரணும். ஐயோ இன்னும் சாகலை போகிறவங்க இது பயமாயிடுச்சுங்க. ஹார்ட் பீட் பிடிக்கிது பயங்கரமா. ஐயோ இப்போ தான் கொண்டுட்டேன், சந்தோஷப்பட்டேன். சாகலையா இது? அப்போ தான் ட்ரான்க்ளூசர் கன்று தான் எனக்கு வேணும். ஓ டோரெலாம் ஓப்பன் பண்ணிடுச்சுங்க. சத்தம் நல்லா கேட்டுச்சுங்க. அந்த டைம் செம பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன செய்யுதுன்னா தெரியல. இந்த டோர் இப்போ ஓப்பன் பண்ணிச்சுன்னா கிளவி இங்கே தான் இருக்குது. ஒரு வரும் மறுநாள் ஒரு விஷயம் அப்போ கிளவி இல்லை போல. சரி டோர் லாக்கில் இருக்கு போல. சே கிளவி நினச்சி பயந்துட்டேன் பாரு. ஆமாங்க கிளவி தான் இல்லை. ஆமாம் இப்போ டோர் ஓப்பன் ஆகும். டெல்லியில் லாக்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இந்த டோர் வேறு லாக்கில் வச்சுருக்கீங்க. சரி விடுங்க, இதே வேணும். கிளவி இருக்காளா? இல்லை கிளவி நினச்சி பயந்துட்டோம். எனக்கு இல்லை தொல்லை நம்மளுக்கு. எடுத்துட்டு எங்கே வந்துச்சு? தீய வந்துருக்கும் நம்புவோம். சடனாக பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அந்த கேய் வந்துருச்சு. அது இப்போதைக்கு அதுவும் என்ன அடி எனக்கு நீங்களே பார்த்தீங்களே. 2 வாட்டி பயங்கரமான அடி. இதே இது சில வீட்டு பார்த்தீங்கன்னா போக வேண்டாங்கன்னா வந்து அடி வாங்காமே தருவாங்க. அது அடி வாங்காமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம அதான் முடியலைங்க. ஒன்று டே 2 இல்லை டே 1 எஸ்கேப் ஆகிறேன்னா வாய்ப்பே இல்லை. நான் காகையும் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம காகவியில் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வேலை ரெசியூமே இதுதான் கேட்டுருக்கு. ஆனால் நான் டெடிபாரை மட்டும் தொடவே மாட்டேன். அப்போ ஹார்ட் பீட் பிடிச்சோம். கட்டிங் பிளேஸ் கீழே முடிச்சுங்க. நல்லது, நல்ல விஷயம். இப்போ நான் எஸ்கேப் ஆயிடலாம் நம்புவோம். அட பாவீங்களா, இதெல்லாம் நான் சரி வெப்பன் கீழே எடுத்துக்கோங்க. இருந்தாலும் எல்லா வெப்பனையும் எடுத்துக்கணும். இல்லை 2 வெப்பன் இருக்குது, 2 எடுத்தாச்சு. இப்போயும் பிரச்சனை இல்லை. கிராணி வந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட இந்த கன் இருக்குது. அப்போ ஷார்ட் கன்னில் தான் சொதக்கணும். ட்ரான்க்ளூசர் ஷாட் வேறு ஷூட் பட்டனும் இருக்குங்க. செத்த சாகவே மாட்டேன். ஆனால் நீங்கள் மட்டும் கொள்றீங்க. ஆஹா என்னடா இது கரெக்டாக சுட்டுச்சு. கொஞ்சம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக பண்ணி வச்சுருவோம். சூடு அப்போ அடி கிடச்சிச்சு. சூடு டிரைவர் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இங்கே மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். வேறு கிராணி இல்லையில நான் வீட்டு முன்னாடி ஜாலியாக சுற்றுவேன். அடி வந்தாச்சு. இங்கே போய் ஓப்பன் பண்ணுவேன். இந்த சின்ன வால்ட்டில் என்ன இருக்குது? இது மாஸ்டர் கீ இருக்கும். பேர்லா கீ இருக்குமா? பேர்லா கீ சூப்பர். இது மாஸ்டர் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஐ திங்க் அங்கே தான் இருக்கும். எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணுறல. இது இருந்துச்சு. இது இருக்கவே கூடாது. இது நாசமாக நான் போயிடும். இன்னும் இப்போ தான் போகுது. இங்கே இது ஓப்பன் பண்ணணும். இங்கே வந்து ஏன்னா ஹேமர் தேவை.
மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஹேமரை வந்து கட்டு ஃபஸ்ட்டு இங்கே கட் பண்ணியிருக்கேன். ஹேமரை மேலே வேறு விட்டு பண்ணிட்டோம், பிரச்சனை. அப்படின்னா பிரச்சனையே இருக்கலாம். அதாவது நான் அப்போ சொன்ன டைலாக் ஞாபகம் வச்சுக்காதீங்க. நான் அப்போ பயந்தேன், ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்போ நான் கிங்கு, ஏன்னா நான் இப்போ நான் பீச்சில் ஆனால் இந்த இதை வச்சு ஓப்பன் பண்ணி அந்த வால்ட்டில் மாஸ்டர் கீ இருக்கும், அதை எடுக்கலாம். கார்கி நினச்சேன், இதுவும் இல்லைல்ல, அதுக்குள்ளே போய் மாஸ்டர் கீ இருக்கும். வேறு என்ன பண்ண போகுது? மாஸ்டர் கீ சுட்டுட்டு வந்துடுவான். கட்டிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நான் இன்னும் எல்லாம் தேடிட்டேன். ஹேமரை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அது மட்டும் தான் இது எல்லாம் எடுத்துச்சு. இப்போ அந்த கிளவி மட்டும் நார்மல் கிரேடியன்ஸ் அந்த கேம் கிளவி வந்துருக்கும், ஜாலியாக பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டே ஸ்கேப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இல்லையே. சரி கொடுங்க ஹேமர், அது இல்லைன்னா நம்மளுக்கு தான் சந்தோஷம். இப்போ ஒரிஜினல் கிரேடியன்ஸ் இப்படி குதிக்கலாம், ஆனால் இதில் குதிக்க முடியல, பிரச்சனை தான். இப்போ நான் அப்படி பண்ணி தான் ஜெயிச்சலாம், அப்படி பண்ணி எஸ்ஏலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தெரியுது நான் குதிக்க முடியாது. எங்கே மாஸ்டர் அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணியாச்சு. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இல்லை கிராணி லாஸ்ட்டில் காமிக்க மாட்டாங்க. சரி பாய்.